வெல்கம் பேக் டு இந்தியன் இன்ஸ்டா குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி ஸ்பெஷல் வீடியோ தாங்க. நவராத்திரியை முன்னிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் அம்மனோட ஒவ்வொரு அவதாரங்கள் பற்றியும் அவங்களோட கதையை பற்றியும் கேட்டுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் நவராத்திரி 4ஆம் நாளான இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அம்மனோட பெயர் குஷ்மண்டா. வாங்கங்க அம்மனோட கதை என்னன்னு கேட்டுடலாம். முன்பொரு காலத்துல இந்த பிரபஞ்சம் முழுக்க இருட்டுல இருக்கிறப்ப ஆதி மூல கடவுளான ஆதிபராசக்தி தேவி இந்த இருள்ல இருந்து ஒளியை கொண்டு வர்றதுக்காக ஒரு புன்னகை தாங்களாம். அந்த புன்னகையில உருவானதுதான் இந்த பிரபஞ்சம்னு சொல்றாங்கங்க. இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குன பிறகு அம்பன் தன் வலது கையில இருந்தும் இடது கையில இருந்தும் தன் முன்னெற்றில் இருக்கும் கண்ணுல இருந்தும் ஒவ்வொரு அம்மனா உருவாக்குறாங்க. அவங்க தாங்க நம்மளுக்கு சக்தி தேவியாகவும் லக்ஷ்மி தேவியாகவும் சரஸ்வதி தேவியாகவும் நம்மளுக்கு இன்னும் வரைக்கும் அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அம்மன் நம்ம உலக நன்மைக்காக முப்பெரும் தேவர்களான சிவன், விஷ்ணு மற்றும் பிரம்மனை உருவாக்குறாங்கங்க. இப்படி தாங்க சிருஷ்டி உருவான கதையா நம்மளுக்கு சொல்றாங்க. இந்த அம்மனோட பேரை தான் நம்ம குஷ்மண்டா அப்படின்னு சொல்றோங்க. இந்த பேரை நம்ம ஏன் குஷ்மண்டா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கு உஷ் மண்டா அப்படின்னு மூணா பிரிச்சிடலாங்க. கூனா சிறியனும், உஷ்ணா வெப்பம்னும், அண்டா அப்படின்னா இந்த உலகத்தையும் குறிக்கிறாங்கங்க. அதனால குறுகிய வெப்பமான உருண்டை அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ அதனாலதான் இந்த அம்மனை இந்த உலகத்தையே உருவாக்குன அம்மன்றதை போற்ற வகையில இவங்களை குஷ்மண்டா அப்படின்னு நம்ம கூப்பிடுறோங்க. நம்மளோட உடல் பலத்திற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் சக்தி தேவியையும், நம்மளோட செல்வத்திற்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் லக்ஷ்மி தேவியையும், நம்மளோட ஞானத்திற்காகவும் ஒளிக்காகவும் சரஸ்வதி தேவியும் அருள் புரிஞ்சிருக்காங்க நம்ம குஷ்மண்டா அம்மா. நம்ம இந்த குஷ்மண்டா அம்மாவை வணங்கி வரும்போது நம்மளுக்கு கல்வி, ஞானம் மற்றும் உடல் பலம் இது எல்லாத்தையும் தந்தருள்றாங்கன்னு முன்னோர்கள் சொல்றாங்கங்க. குஷ்மண்டா அம்மாவோட ஸ்லோகத்தை இந்த வீடியோவில் கடைசியில் கொடுத்துருக்கேங்க. அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த ஸ்லோகத்தை நம்ம 9 முறை சொல்லி வரும்போது அம்பாலோட அருள் நம்மளுக்கு கிட்டும்னு நம்பப்படுதுங்க. நவராத்திரி 4ஆம் தினமான இன்னைக்கு நம்மளுக்கு உகந்த நிறமா ஆரஞ்சு கலர் சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி அம்மனுக்கு உகந்த மலரா மல்லிகை பூவும், உகந்த கோலமா அரிசி கோலமும் அமையப்படுதுங்க. அரிசியில மஞ்சள் மற்றும் குங்குமம் கலந்து இன்னைக்கு கோலம் போட்டோம்னா அம்பாலோட அருள் நம்மளுக்கு கிடைக்கும். வாங்க இப்ப இன்னைக்குரிய நெய்வேத்திய ரெசிபி என்னன்னு பார்த்துடலாங்க. காலையில் அம்மனுக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் சாதம். வாங்குங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன், வேர்க்கடலை 8, பச்சை மிளகாய் ஒரு 4, துருவிய மாங்காய், நான் இன்னைக்கு ஒரு மாங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேங்க, வடிச்ச சாதம் ஒரு பவுல் அளவு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, அதோட பச்சை மிளகாயும் சேர்த்துடலாங்க. வேர்க்கடலையும் பச்சை மிளகாயும் நல்லா கலர் மாறுறப்ப இதில் நம்ம துருவின மாங்காவை சேர்த்துடலாம். மாங்காவை இதில் சேர்த்த பிறகு இதுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடியை சேர்த்துக்கலாங்க. மஞ்சப்பொடி சேர்த்ததுக்கப்புறம் உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஏற்கனவே வடித்து வச்ச சாதத்தை இதில் சேர்த்துடலாம். இது நல்லா கிளறி விடும் போது வாசனைக்காக இதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்ட பிறகு சூடாக சுவையாக அம்மனுக்கு தேவையான நெய்வேத்தியம் தயாராயாச்சு. மாலை நேரத்தில் அம்மனுக்கு நெய்வேத்தியமாக செலுத்துறதுக்காக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் லட்டு. வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு, முந்திரி பருப்பு ஒரு 10 நான் நல்லா உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், துருவின தேங்காய் 2 கப் அளவு,
சீனி 1 கப்பு இல்லைன்னா ஜாகரி 1 கப் எடுத்துக்கோங்க. இதோட ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன், பால் ஒரு 1/2 கப். இதை இப்போ செய்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்து அதில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சேர்த்த பிறகு இதில் நம்ம உடச்சி வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு நல்லா நிறம் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். இப்போ நல்லா நிறம் மாறினதுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடான பிறகு இதில் 2 கப் அளவு நம்ம துருவின தேங்காவை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி துருவின தேங்காவை ரொம்ப அரைக்காமல் கொஞ்சம் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா லட்டில் அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கிறதுக்காக நான் அப்படியே சேர்த்துருக்கேங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தேங்காயில் இருக்க ஈரப்பதம்லாம் போய் கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம சீனியை சேர்த்துடலாங்க. சீனியை சேர்த்த பிறகு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. ஏன்னா சீனி அப்போ தான் கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். கொஞ்சம் அந்த தண்ணி விட ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம பாலை சேர்த்துக்கலாங்க. கிளறி விட்டுட்டே இருங்க, ஏன்னா கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நல்லா பால் வத்த ஆரம்பிக்கிற டயத்தில் நம்ம ஏலக்காய் பொடியை இதோட சேர்த்துடலாம். இதை அட்லீஸ்ட் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க. ஒரு மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஒட்டாமல் எடுக்க வர ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த கேஷ்நட்டை இதில் சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா இது பர்ஃபி ஸ்டேஜுக்கு போயிடும். ஆனால் நம்ம இந்த ஸ்டேஜில் இப்போ ஒரு பிளேட்டில் இதை தனியாக மாற்றிடலாங்க. இப்போ இந்த மாதிரி லட்டு பிடிச்சி எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அம்மனுக்கு தேவையான தேங்காய் லட்டு தயாராகிடுச்சு. பாருங்கள், கொஞ்ச நேரம் கழித்து வெளியே நல்லா ஹார்டாக இருக்குது, ஆனால் உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நவராத்திரி 4ஆம் நாளான இன்னைக்கு உரிய ஸ்லோகம் என்னன்னு இப்ப பாத்துடலாம். सुरासंपूर्ण कलशम रुधिरप्लुतम एवच दधाना Kushmanda Shubhadastu. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்தியன் இன்ஸ்டா குக்கிங்.